ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜய் பார்வதி கமருதீன் இவங்க டாபிக் தான் வந்து நீங்க 3 ப்ரோமோமே ஃபர்ஸ்ட் 2 ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. இப்ப 3வது ப்ரோமோல திவ்யா கணேஷ் அப்பயே பேசியிருப்பாங்க. திவ்யா கணேஷ் வந்து பார்வை பத்தி நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோவை ஆரம்பிக்குதுல, அங்கேயே தான் பேசினாங்க. பார்வா தான் கமருதீன் கேம் கெட்டு போச்சுன்னு சொன்னல. சோ அதனாலதான் பாரு வந்து இப்ப அந்த பேட் டச் மேட்டர் எடுத்து வந்து கமருதீன் வந்து வெளியே அனுப்ப பிளான் போடுறா. அது முதல்ல பேட் டச்னு தெரியும்ல, அப்ப வந்து காது மேலே அடிக்க வேண்டியதுல, அப்பெல்லாம் என்ன வாய்க்கிலேயே பேச முடியும் தெரியல. இந்த மாதிரி ஒரு டாபிக் போதான் இதை பார்க்கும்போது, அதாவது இன்னைக்கு ஃபுல்லா ப்ரோமோ வந்து பாரு கமருதீன் தான். பட் அந்த பாரும் கமருதீன் மறுபடியும் பேசிட்டு ஒன்னா சேர்ந்து கட்டி பூச்சின்னு சுத்தி இருக்காங்க மக்களே. அதை வந்து இந்த ப்ரோமோல காமிக்கல. இந்த ப்ரோமோ ஃபுல்லா வந்து பாரு கமருதீன் சண்டையை மட்டும் காமிக்கிறாங்களே. பாரு கமருதீன் சண்டைலாம் காலையிலே நடந்து முடிஞ்சிச்சு. அது மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம் வந்திருக்கும், 3 மணி நேரம் வந்திருக்கும் அதிகபட்சம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவன் 2 பேரும் கட்டி போச்சுன்னு சுத்த ஆரம்பிச்சாங்க. பாரு வந்து நான் பேசுறது தப்பு தான், இந்த பேட் டச் நான் சொன்னது தப்பு தான் சொல்லி அவங்க சாரி கேட்டாங்க. கமருதீன் மனுஸ்டாப்ல மறுபடியும் வந்து இந்த ஜோடி புறாக்கள் ஒன்னா சேர்ந்து ஜாலியா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான். பாக்குற நம்ம தான் பேக், ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி லைவ்ல பேசுறதுதான், இது முடிஞ்சு போன விஷயங்கள். இது மறுபடியும் நம்ம திவ்யா கணேஷ் சொல்ற மேட்டர் ஒரு விஷயத்துல கரெக்டா தான் இருக்கு. அங்க நான் பார்க்கும்போது கரெக்டா இருந்தது எனக்கு. ஏன்னா வந்து விஜய் பார்வதி கமருதீன் இவங்க 2 பேரும் வந்து சும்மா ஏன்னா ஒரு சண்டையை போட்டு ஒரு அட்டென்ஷனை வந்து சீக் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் வந்து ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. இவங்களை பத்தி நம்ம நெகட்டிவா பேச போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னு பார்வதி ஃபேன்ஸ் வந்து அடிப்பானுங்க, இல்ல கமருதீன் ஃபேன்ஸ் வந்து அடிப்பானுங்க. இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஆமா இதுதான் ப்ரோ ட்ரூ லவ், 2 பேரும் அடிச்சுப்பாங்க மறுபடியும் சேர்ந்துப்பாங்க, இதுக்கு பேர் தான் ட்ரூ லவ்னானுங்க. அதை கேட்கும் போது எனக்கு காண்டாவது. சரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி விட்டுற வேண்டியதா இருக்கு. சோ இதுதான் மக்களே தேர்ட் ப்ரோமோ. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ எல்லாமே நான் லைவ் தான் போனேன். நான் வந்து லைவ் போகும்போது எல்லாமே எனக்கு கேட்ட கேள்வி என்னன்னா, ப்ரோ இதை பாக்குற நம்ம தான் ப்ரோ பேக்கு. ஏன்னா அவங்க வந்து கிளியரா ஒரு கேமை போடுறாங்க போல. அதாவது காலைல ஃபுல்லா அடிச்சுக்கிறானுங்க, மதியானம் ஆனா புடிச்சுக்கிறானுங்க, நைட் என்ன ப்ரோ பண்ணுவானுங்க கேக்குறானுங்க. ப்ரோ அவங்க எதனா பண்ணிட்டு போட்டோம் ப்ரோ, இதுக்கப்புறம் அந்த டாபிக்கை நம்ம பேச வேணாம் ப்ரோ அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களை பத்தி நம்ம எதுவுமே பேச முடியல. ஒரு நெகட்டிவா வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, அது நெகட்டிவா பேசுறோம்னா அதுக்கும் சண்டை போடுறானுங்க. அதே மாதிரி வந்து பாசிட்டிவா வந்து திரும்பி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா இது பேர் தான் காவிய காதல்ன்றானுங்க. காதலுக்கான மரியாதையே போச்சடா அவங்களால அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இதுதான் மக்களே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் பார்வதி கமருதீன் ஒன்னா சேர்ந்தாங்க. மறுபடியும் அவங்க பார்வதியோட அம்மா வரும்போது பார்வதி அம்மா கிட்ட போயிட்டு பேசி காம்ப்ரமைஸ் பேசணுன்ற அளவுக்கு போயிடுச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சோ இதை பத்தி யாரும் வந்து பெருசா இவ்வளவு சண்டை இருக்கும் அவ்வளவு சண்டை இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது ஒரு சிம்பிளான சண்டை முடிஞ்சிச்சுன்றதை இங்க டீடைலா சொல்லிக்கிறேன். சரி, மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க, அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.